ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேச்சுக்கு அடங்கி போறது எனக்கு என்னமோ தப்பாதான் இருக்கு. இல்லம்மா, வினோதினி பொறுப்பை என் கையில ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க இங்க வராம கஷ்டத்தை அவங்க மனசுல தாங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே ரம்யாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான். இப்ப நாம உண்மையை சொல்ல போய் அதனால நிச்சயம் நின்னு போச்சுன்னா அவங்க பண்ண தியாகம்லாம் வீணா போயிடுமா. அது மட்டும் இல்லம்மா, ரம்யாவோட அன்னஸ்தானத்துல இருந்து இந்த நிச்சயத்தை எப்படியாவது நடத்தி கொடுங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்கம்மா. அது நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கையில அவங்க இருப்பாங்க. அந்த நம்பிக்கையை நான் பொய்யாக்க விரும்பல. கொஞ்ச நேரம் தானம்மா, எப்படியாவது சமாளிச்சிடலாம். எப்படி வாசு? தெரியலம்மா, ஆனா நிச்சயம் நல்லபடியா நடக்கணும். ஒரு அண்ணனா ரம்யா கூட இருந்து இதை நடத்தி காட்டணும். அம்மா, எப்படியாவது ரங்கநாயகி அம்மாவை நீங்க தான் சமாளிக்கணும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படிடா? எனக்கு தெரியலம்மா, நீங்க வாங்க வாங்க. ரங்கநாயகி அம்மா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டா. உள்ள வாங்க வாங்க வாடா. வாங்கம்மா வாங்க. என்ன ரம்யா, அண்ணிய இன்னும் காணோம்? அவளுக்கு இன்னைக்கு நிச்சயம் இருக்குங்கிற நினைப்பு இருக்கா இல்லையா? இன்னைக்கு போய் வேலை இருக்குன்னு போயிட்டா? நானும் பேசிட்டேன், வரேன்னு தான் சொன்னான். ஆனா இன்னும் ஆளை காணோம். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போய் அந்த வேலையை பார்த்திருப்பேன். வாசு, சொல்லிடலாம்டா. சரி ரம்யா, அன்னைக்கு போன் போட்டு எங்க இருக்கான்னு கேளு. சரிம்மா. ரம்யா, அதான் வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, வரட்டுமே. அதுக்குள்ள போன் பண்ணி எதுக்கு பேசணும்? நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு தம்பி. ரம்யா, நீ போனை பண்ணு. சரிம்மா. தம்பி ஒரு நிமிஷம். ரம்யா தான் கால் பண்றா. இப்ப இவகிட்ட என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? ரம்யா, அண்ணி எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? சீக்கிரமா மேல வாங்க அண்ணி. ஹலோ அண்ணி, கேக்குதா? கேக்குது. தோ இப்ப வந்துருவேன். இன்னுமே நீங்க வரலையா? என்ன அண்ணி சொல்றீங்க? தோ வந்துருவேன் ரம்யா. அது இருக்கட்டும், நீ நிச்சய புடவை கட்டிட்டியா? பிளவுஸ் எல்லாம் அளவு சரியா இருக்கா? அதெல்லாம் சரியா இருக்கா அண்ணி? நீங்க தான் வர வர சரியில்லை. என் பக்கத்துல இருக்க வேண்டிய நீங்க தூரமா நின்னு எங்கேயோ பேசிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா வாங்க அண்ணி. வரேம்மா. நீ நிச்சய புடவையில எப்படி இருக்கேன்னு அன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறியா? எதுக்கு? அதான் இப்ப நீங்க இங்க வர போறீங்கல்ல, அப்ப நீங்களே வந்து பாத்துக்கோங்க. இப்ப கிளம்பி வாங்க அண்ணி. உங்க மேல நான் செம கோவமா இருக்கேன். அம்மா, நேரமாச்சு. பொண்ணு நீங்க மேடைக்கு அழைச்சிட்டு வந்துறீங்களா?
இங்க மேடைக்கு கூப்பிடுறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அண்ணி. ரம்யா, நீ முதல்ல மேடைக்கு போடா. அண்ணி நான் இப்ப வந்துட வேண்டாம். போ போ. சரி அண்ணி, நீங்க சீக்கிரம் வந்துருங்க. நான் வைக்கிறேன். சரிம்மா.